ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10, 11, 12க்குரிய ஃபர்ஸ்ட் மீட்டமுக்குரிய ஸ்டடி பிளான் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்க்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் லெசன்லேருந்து லாமஸ் தியரம், இம்பார்ட்டன்ட் டீடைல், அதே மாதிரி 3 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது போக எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.2, 3.6, 3.10, 3.13 இந்த 4 எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரா, டயா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது போக 12th ஸ்டாண்டர்ட்க்கு இந்த தேர்ட் லெசனில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தம் 20 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 2 கொஸ்டின் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அது திரும்ப ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 13th லெசனில் இன்னைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரிவிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டெஸ்ட்டு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரில அப்படின்னா அதில் உள்ள கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ 10, 11, 12 உங்களுக்குரிய போர்ஷன்ஸை மோஸ்ட்லி அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்குரிய உங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்குரிய உங்களோட டெஸ்ட் போர்ஷனும் எழுதுங்க. தேங்க்யூ.